ஹாய் ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக இந்த டைமில் யாரா இந்த ஆனந்தே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இப்போ ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு எல்லாருமே சொல்லி. ஏன்னு பார்த்தோன்னாக்கா சரி கடைசியில் நம்ம அன்பு தான் நம்ம ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் பார்த்தோன்னா எல்லாருமே வந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க காட்டின எல்லாமே பக்காவாக நம்ம அன்புக்கும் ஆனந்தியும் கல்யாணம் ஆயிரும் அப்படின்ற கொஞ்ச நாளா ஓடிட்டுருச்சு. சரி அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா சரி இந்த கர்ப்பமான விஷயத்துல பார்த்தோன்னாக்கா நம்ம மகேஷ் மாட்டுவாருன்னு பார்த்தோன்னாக்கா நாம தான் இதுல மாட்டி ரொம்பவே பார்த்தோன்னாக்கா முடிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஒரு உண்மை அவருக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி பார்த்துட்டு கடைசி வரைக்குமே பார்த்தோன்னாக்கா அந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா யாருக்குமே தெரியறது போறதே கிடையாது. அதுவுமே உள்ளுக்குள்ள அப்படியே மூடி மறைச்சிட்டு தான் இருக்காங்க. யாரு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம ஆனந்தி கண்டுபிடிச்சபடியா இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னாக்கா நம்ம அன்பு இந்த மேல பார்த்தீங்கன்னா நாம பொறுமையா இருந்தா எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாது. நம்ம களத்துல இறங்குனா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தா ஒரு பிளானை போட்டு இந்த ஆனந்தி வீட்டுக்கே கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ஆனா இங்க என்ன நடந்துச்சு, நம்ம மகேஷ் பார்த்தோன்னாக்கா அதுக்கு முன்னாடியே மாஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. நம்ம அன்பு எதை நினைச்சாரோ அதுக்கு மேலேயே அங்க பார்த்தோன்னாக்கா நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னாக்கா இப்ப நம்ம மகேஷ் இவ்வளவு நாளா சரி மறந்துட்டாரு, நம்ம ஆனந்தியை பார்த்தோன்னாக்கா வேணான்னு விட்டுட்டாரு அப்படின்னு தான் பார்த்தா நாம நினைச்சிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா நம்ம அன்புக்கும் தெரியாம நம்ம ஆனந்துக்கும் தெரியாம அவர் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானை போடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவில்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட எப்படியோ பேசி சம்மதம் வாங்கினா இந்த மகேஷ் என்ன பண்ணாருனாக்கா இப்ப அங்க பார்த்தோன்னாக்கா அவங்க அக்கா கல்யாணத்துக்கு கோகிலா கல்யாணத்துக்கு போன மாதிரி போறாங்க. அங்கேயுமே பார்த்தோன்னாக்கா இப்ப நம்ம ஆனந்திக்கு என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா நீ பார்த்தோன்னா மகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி வீட்டில் பிடிச்ச ஒரு கட்டாய கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. நம்ம மகேஷும் பார்த்தோன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நம்ம ஆனந்தி காலத்தில் பார்த்தோன்னா தாலியை கட்டிடுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எப்படியாவது நம்ம ஆனந்தி காலத்தில் தாலியை கட்டி அவளை நம்மளோட பொண்டாட்டி ஆக்கணும். அப்பயாச்சும் பார்த்தோன்னா அந்த ஒரு உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சிடாதா, ஏன் அவள் இப்படி பண்ணுறா, எதனால் இப்படி பண்ணுறா அப்படின்ற ஒவ்வொரு கேள்விக்குறியாக பார்த்தோன்னாக்கா எல்லாமே கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு பார்த்தோன்னா ஒரு பக்கம் பிளானை போட்டிருப்பாரு. ஆனால் இன்னொரு பக்கம் இவங்க புருஷன் முன்னாடியே நிற்க போகிறத பார்த்து தான் பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல நம்ம அன்போட அம்மாவுக்கும் சரி அவங்க தங்கச்சி நம்ம அன்பு 3 பேருக்குமே பெரிய அப்படியே தலையில் இடியே தூக்கி போட்ட மாதிரி பார்த்தோன்னாக்கா ஆயிருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா அந்த இடத்துலையும் பார்த்தோன்னா நம்ம ஆனந்தி அவங்க 3 பேரையும் ஏமாத்துற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நம்ம அன்பு பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணிருக்குன்னா அங்கே நம்ம ஆனந்தியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நடந்துடும் சொல்லிட்டு ரொம்பவுமே ஒரு ஏக்கமாகவே பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்குமே பார்த்தோன்னாக்கா ஆயிருக்கும் இல்லையா. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு எபிசோடில் நம்ம அன்பு தாலியோட போகிறாங்க. அந்த இடத்துல அவர் தாலியை கட்டுவாரா இல்லைன்னா பார்த்தோன்னா நம்ம மகேஷ் கட்டி கூட்டிகிட்டு வந்துடுவாரா அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.